சீதை பதிப்பகம் மற்றும் தமிழ் கேள்வி வழங்கும் தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாள் 20/11/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. திராவிட மாடல் அரசு சாதித்தது என்ன? திராவிடம் 2.0 அவசியம் என்ன? அறிந்து கொள்ள அனைவரும் அணி திரண்டு வாரீர். தந்தி டிவில ஒரு டிபேட் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குது. தந்தி டிவில டெய்லி தான், எல்லா டிவிலும் தான் டெய்லி 7 மணிக்கு டிபேட் நடக்குது. அந்த டிபேட் இல்ல, இது ஸ்பெஷல் டிபேட். ஸ்பெஷல் டிபேட்டா? அதாவது வருங்கால அரசியல் தூண்கள், வருங்கால தமிழகத்தின் எதிர்காலங்கள், அப்படி ஒரு 4 பேர்த்து செலக்ட் பண்ணி அவங்க 4 பேர்த்துக்கு நடுவுல நிச்சயமா இதெல்லாம் கண்டிப்பா நடத்தப்பட வேண்டியதுதான். ஏன்னா அவங்க எல்லாம் அடையாளம் காட்ட வேண்டியது வருங்கால அந்த மீடியாக்களோட வேலை தான். ஆமா, அதுவும் ஜென்சி கிட்ஸ் அவங்களையும் நம்ம வந்து அரசியல்படுத்த வேண்டியது இருக்குது. அது முடியாது, அது கொஞ்சம் சிரமம் தான். அதனால இப்படி ஒரு டிபேட் நடத்திருக்காங்க. அந்த டிபேட்ல நம்ம காலேஜ் பெல் தாவேகா சார்பா வந்து கலந்துருக்காப்ல. அவங்க மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்களா? இல்ல அவரும் கலந்துக்கிட்டாரு. அவரும் கலந்துக்கிட்டாங்க. ஓ, அவரு தான் அரசியல் எதிர்காலமா? ஆமா, அரசியல் அதெல்லாம் வராரு அவரு. ஓஹோ, அதெல்லாம் அவரு ஒரு மாதிரி வராரு. அவர் கட்சி சார்பா அவர் வந்திருக்காரு. வந்தது இல்ல மேட்ரு, வந்த அவர் பேசின ஒரு மேட்ரு தான் சுவாரஸ்யமே. மேட்ரு தான் மேட்ரு. ஆமா, மேட்ரு தான். என்ன பேசினாப்ல? ஷில்பா குமார் ஒரு முட்டாள். அது எனக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியுமா? இது அவன் சொல்லி தான் தெரியணுமா? அதாவது சத்யாவும் பாட்டும் சொல்றது இல்ல மேட்ரு. ஷில்பா குமாரோட பேரோல்ல இருக்கிற நம்ம காலேஜ் பில் சொல்றதுதான சுவாரஸ்யம். அதாவது அவங்கிட்ட சம்பளம் வாங்குறவட சொல்றதா மேட்ரு. அதான மேட்ரு. சரி சரி, அப்ப சரி. அப்ப அது மட்டும் இல்லாம அவங்க தற்கூறிங்க, அதுவும் தெரியாது அப்படின்னா அவரே ஒரு வாயால பல இவ்வளவு ஓப்பனாவா அஃபிடவிட்டுகளை தாக்கல் செய்யறாரு. ஆமா, அவரு மேலே இல்லையவா? ஓப்பனா உடஸ்டாப்ல. என்னடா சம்பளம் வரலையாடா? என்னடா இது என்னன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பல திடுக்கிடும் விஷயங்களை வந்து போட்டு உடைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் அப்படியே வாரி கொண்டு வந்து ஓகே அதை அனலைஸ் பண்றது தான் அந்த வீடியோ. ஆனா ஒரு வித்தியாசமான இருக்கு. நாடு இப்ப இருக்க நிலைமையில அவனை பத்தி பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா? உனக்கு வேலை வெட்டியே இல்லை. நான் கேட்கற வேலை வெட்டியே இல்லையா உனக்குலாம்? அவன்லாம் சரி, அவன் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்களா இல்ல வேற யாரும் கலந்துக்கிட்டாங்களா? இல்ல இல்ல கலந்துக்கிறாங்க. யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதை முதல்ல சொல்லு. ஏன்னா உன் எதிரி என்று உன் எதிரி என்று சொல்கிறேன். இப்ப இவங்க கூட வந்து டிபேட் பண்றாங்களா, அவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழன் பிரசன்னா கலந்துக்கிட்டாரு. சரி, இது அதிமுக அமித்ஷா திமுக சார்பாக நம்ம ப்ரொஃபசர் ஐயா எடப்பாடி பழனிசாமியா? இவரு யாரு? காலியான சுந்தரமா? காலியான சுந்தரம். ஓகே, அவர் கலந்துக்கினாப்புல. நாம் ஜோம்பிகள் கட்சியின் சார்பாக நம்ம கரிகஞ்சி கலந்துக்கினாப்புல. என்னடா பேனல் இது? என்னடா பேனல் இது? கருவாட்டு சாம்பார் இது. என்னடா இது? ஏண்டா இதுல குண்டியாண்டா தமிழ், இதுல என்னடா ஃபைண்ட் ஆட் அப்படின்னு போடுவாங்கல்ல, ஆட் ஒன் அவுட் தமிழ் சொன்னா. என்னடா இது? ஏன்னா இந்த 3 பேரை கொண்டு ஏன்டா அவரை உட்கார வச்சீங்க? அவரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சரி விடு, அவரு ஏதோ பெரியார படிச்சுட்டு வந்தவரு. இல்ல இல்ல, ஆளை பார்க்கணும். நான் வந்து தமிழ் பிரசன்னா நான் வந்து கண்மையா வண்டிக்கிறேன். என்னது அவங்க தான் டிபேட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா யாருன்னு கேக்குறது இல்லையா? அதுதான் நீங்க ஏன் ஸ்டுடியோக்கு போறீங்க? அதுதான்டா பெரியார் சொல்லி கொடுத்தது. ஆளு யாருன்னு பார்க்காத, மண்டை என்னன்னு மட்டும் பாரு. மண்டைக்குள்ளதான் இருந்தா நாங்க பார்க்க மாட்டோமா? அதை பார்க்கதான் போயிருப்பாரு. ஒன்னு திருப்பி வந்துருப்பாரு. போய் தான் என்னடா டிபேட்? ஏன்னா அங்க உள்ள 3 பேரோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்தாலே அவரோட அரசியல் அனுபவம் வராதா? தமிழ் பிரச்சனை அதான் கேக்குறேன். மண்டைக்குள்ள ஒண்ணு இல்லைங்கிறத நீங்க முகரக்கட்டையில பார்த்தாலே தெரியுமே. அது அவர் போய் தான் பாக்கணுமா? ஓகே, இது வந்து உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. கண்மையான இல்ல இந்த வரிசையில அப்படியே தமிழ பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், ரொம்ப போர் அடிச்சுன்னா வீட்டுல படுத்து தூங்குங்க. இல்ல எவ்வளவு வேலை இருக்கு? என்னடா அது தாவேக கட்சி இடாது? நான் அதான் சொல்றேன், திமுக எவ்வளவு வேலை வேண்டி இருக்குது போட்டு புளிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. நான் என்ன சொல்றேன், அப்படி வேலையே இல்லைனாலும் தூங்க கேட்கறேன். நான் எதுக்கு இவங்களோட டிபேட் போறீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த பேனல்ல அப்படியே நீ தமிழ் பிரச்சனை தூக்கிட்டு நான் சொல்ற ஆளை போட்டீங்கன்னா அந்த பேனல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். தன்னோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருது. அந்த பேனலோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும். அவன் பேர் எனக்கு சரியா தெரியல, அவனோட அந்த மாடுலேஷன் மட்டும் இருக்கு. ஹலோ விஜய் சார், உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நீ வந்து என்னை காப்பாத்தினா தற்கொலை பண்ணிக்குவேன், நீ தான் பீஸ் கட்டணும், உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு தம்பி சொல்லுவான். ராகுல், நம்ம எஸ்பி ராகுல். அவன் பேர் எஸ்பியா டிஎஸ்பி எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாடுலேஷன், அவனோட ஆட்டிடியூட் இருக்குல்ல,
அந்த அவனை கூட நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு. கரெக்டா? இவனை மட்டும் நீங்க இந்த பேனல்ல உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்க, இந்த பேனலே தன்னோட பிறவி பண்ணலாம் அடைஞ்சிடும். தன்னுடைய பிறவி பண்ணலையும் அடைஞ்சிடும். இந்த பேனல் தன்னோட பிறவி பண்ணலாம் அடைஞ்சிடும். அவனை தான் நீங்க உட்கார வச்சிருக்கணும். சரி, அவரை தூக்கி போட்டு சரி ஓகே பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ். பேனல்லாம் இப்படி செட் பண்ணுடா. என்னடா பேனல் செட் பண்ணிட்டு பாருங்க நீங்க. நாம் தமிழரும் இது மாதிரி அதிமுக இவர் ஒரு எஸ்பி ராகுல் ஒரு காலேஜ் பெல். இது தமிழ் இந்து மாதிரி இருக்காது. பேமா சொன்ன தமிழ் இந்து மாதிரி இதுக்கே பிடிங்கிறீங்க. இன்னும் பேசுறதுக்குள்ளேயே நம்ம போகல. யாரு இப்ப பாருங்க, இப்ப 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறார். அவர் மிதிவண்டி ஓடி போய் திமுக ஆதரவு தெரிவிச்சார். மறக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஆதரவு தெரிவிச்சார் யார் சொன்னாங்க? தலைவர் சொன்னார். ஆதரவு யாருங்க? ஏங்க அவர் சொல்லிருப்பாரு. உண்மையான கருத்து கிடையாது. பொசுக்குன்னு சொல்லிவிட்டான். அவனுக்கு என்னங்க தெரியும்? அதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட அவன் சொன்னதை போய் ஏன்ட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ரா? சும்மாவாது. அது எனக்கு இருக்கட்டும். இது எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க இஷ்டத்துக்கு? அது அவங்களுக்கு இயல்பு தானே, அது அவங்களோட நேச்சரு. அவன் சொல்லலாங்கிறானா? அவன் சொன்னதெல்லாம் நீங்க அவன் ஒரு ஆளு அவன் சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க அதை எப்படி நீங்க எடுத்துக்க போச்சு? அதாவது இவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமா இவங்களே எதையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. இது எவன் சொல்றாரு? இது அப்படியே பாஜக மாடல். அது மட்டும் யோசிச்சு பாருங்க. ஹச் ராஜா ஒண்ணு சொல்லுவாப்ல, தமிழிசை சவுந்தரராஜன் ஒண்ணு சொல்லுவாங்க, ஜெயக்குமார் ஒண்ணு சொல்லுவாப்ல, எடப்பாடி ஒண்ணு சொல்லுவாப்ல, இல்ல பொன்னார் ஒண்ணு சொல்லுவாப்ல. கரெக்ட், அதுவும் பொன்னார் ஒண்ணு சொல்லுவாப்ல. இப்ப தமிழிசை போயிட்டு ஹெச் ராஜா பேசினா அது அவரது கருத்து. ஹெச் ராஜா போய் தமிழிசை அது அவரது கருத்து. கூச்சமே இல்லாம சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஆளுக போட்டோ பிடிச்சிட்டு வந்து டிவியில போட்டு நியூஸா சொல்லுவாங்க. நம்ம தான் பார்த்து தரம் பார்த்து பிரிச்சுக்கணும். அது அதாவது அந்த அன்னப்பறவை வேலையை பார்க்க வேண்டியது நம்ம. அதாவது என்ன சொல்றான், இதனாலதான் உங்களை வந்து பாஜக பி டீம்ங்கிறது. உங்க அண்ணனோட நிலைப்பாடு இதுதானு கேக்குறாப்ல. அவனே என்னைக்காவது அறிவுவா பேசுவான், அவனே எடுத்து கேட்கறான். உங்க அண்ணனோட நிலைப்பாடு தானா? அவர் சொன்னாரா? இது வந்து ஒரு அறிவு மசரிக்கல்னு திரும்பி கேட்கறாப்ல. ஏண்டா அவன் வாடிக்கையா வச்சிருக்காப்ல. அவரு ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஈவென்ட்ல வந்து எது நம்ம மகாட்சில நடந்துச்சுல்ல, அப்பதான் மைக்கு போட்டு கேட்டாங்க கடைசியா நடந்த கூட்டத்துல, ஏன் உங்க தலைவர் வந்து பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேங்கிறாரு, ஏன் சந்திக்கணும்? ஏய் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எதிர்கேள்வி கேட்டா நீ பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல இது வந்து ஒரு டைப் இது ஒரு டைப் ஃபார்மேட். தான்ட்ட விஷயம் இல்லாதவன்ட்டதான் இது வந்து என்ன பண்ணுவான்னா, கேள்வி கேட்டா உடனே எதிர்கேள்வி கேட்பான், பதில் சொல்ல மாட்டான். இல்லவனா இது வந்து ஒரு டிபேட் ஃபார்மேட் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க பனையூர்ல உட்கார்ந்து இல்ல அப்படி சொன்னாரான்னா உன்னை என்னைக்கு வந்ததுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறது நாங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன உடனே எங்க என்ன சொன்னாரா, அவன் தான் சொல்ல மாட்டானே. அததான் வாடிக்கையா வெளியவும் வர மாட்டேங்கிறாப்ல, சொல்லவும் மாட்டேங்கிறாப்ல. வெளியெல்லாம் வருவான். நீலாங்கரை டு பட்னபாக்கம், பட்னபாக்கம் டு நீலாங்கரை, அதுக்கு நடுவுல ஒரு பங்களா இருக்காம்பா, அங்க முட்டை இடையில போயிட்டு பனையூர் டு கோவா, கோவா டு திருச்சி, திருச்சி டு நீலாங்கரை, இப்படிதான் வருவாப்ல. நம்ம தான் பார்க்க வர மாட்டாப்ல. அவருக்கு தேவையானதுக்கெல்லாம் அவர் போயிட்டு தான் இருப்பாப்ல. நாய்க்குட்டியை கொஞ்சுவது, கோவா ட்ரிப் அடிப்பது, வெக்கேஷன், அதெல்லாம் நடக்குது. கட்சி வேலைன்னு என்ன நடக்குது? இல்ல உங்க அண்ணன் வாயா திறந்து இல்ல உங்க அண்ணன் தானே சொன்னா நெல்சனோட பேட்டியில இன்னும் சன் டிவில இருக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மையா தம்பி? அது நானும் பார்த்தேன். அது உண்மைதானா? உண்மைதான். அவரே அவர் வாயால சொல்லிருக்காருங்க. இல்லடா இப்பெல்லாம் இந்த ஏஐ எல்லாம் பண்றாங்க கிடையாது. அந்த டைம்ல உண்மையா? அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், போடாமலே வச்சிருக்கிறேன். பீஸ்டுக்காக ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்பதான் கேட்பாங்க, இந்த சைக்கிளுக்கு ஒவ்வொரு கதை சொல்றாங்களே. எப்ப என் வீட்டோட புடனில தான் இருந்துச்சு அந்த பூத்து, சைக்கிளை பார்த்தோன்னா என் பையன் ஞாபகம் வந்துருச்சு. சரின்னு எடுத்து ஓட்டு போனேன். எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் சைக்கிளை பார்த்தோம் உன் பையன் ஞாபகம் வந்துச்சு? அவன் வாங்கி கொடுத்துருப்பான். அது இல்லையா மேட்ரு? சைக்கிளை பார்த்தா வீட்டுல தான் இருக்கிற, நீ வீட்டுல இருந்தா பூத்துக்கு போற, சைக்கிளை பார்த்தோன்னா பையன் ஞாபகம் வந்துருக்குன்னா பையன் எங்க இருக்காப்புல? சைக்கிள் ஒரு நிமிஷம். இப்ப எங்க வீட்டுல அவர் பையன் சைக்கிள் ஓட்டுல காலத்துல வாங்கி கொடுத்துருப்பாப்ல. அவர் பையன் இப்ப கார் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாப்ல. ரைட். அதனால அது சொல்லிருப்பாப்ல. அதுக்குன்னு நீ என்ன எல்லாத்தையும் புடிச்சு தெரியுத? விஜய் பார்த்தா ஞாபகம் வருதுன்னா இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். இப்ப எங்க அப்பா எப்பயாவது ரேண்டமா எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஏன்னா எங்க வீட்டுல சைக்கிளையோ சோபாவே பார்த்தா நான் ஞாபகம் வரும்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஏன்னா நான் வீட்டுல இல்ல மறந்து போனாதான் உனக்கு ஞாபகம் வரும். அப்படி வரீங்க. அதுதான் சொல்றேன். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, அந்த மாதிரி பொக்கிஷமா. நான் வீட்டுல இல்ல, நான் சென்னையில இருக்கேன். அதனால எங்க அப்பாவுக்கு வீட்டுல ஏதாவது நான் பயன்படுத்தின பொருளை பார்த்தா என் ஞாபகம் வருது. சென்னையில இருக்க எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்கறாரு, உன் பையன் இப்போ உன் வீட்டுல இல்லையா? சரி ரைட், அது பர்சனல். இதெல்லாம் பேசக்கூடாது.
கேள்வி வருது. இன்னைக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காப்ல விஜய். இன்னைக்கு வந்து குழந்தைகள் தினமா, அதுக்கு வந்து ஒரு குழந்தைகள் நினைச்சு ட்வீட் போட்டிருக்காப்ல. நம்ம கேட்டோமான்னு கேக்குறேன். அவரு பாகம் போட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு அவரு நாளைக்கு இதே காலேஜ் பிள்ளை கேட்பானே, எங்க அண்ணன் ட்வீட் போட்டாரா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா அப்படிமா. அவன் கரெக்ட். அதாவது மனுஷங்கள்ட்ட பேசலாம், இதுகள்ட்ட என்னன்னு பேசுறது நம்ம. இது பரவாயில்ல. இன்னும் ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியே கறிகஞ்சி கேட்டிருக்கான். அந்த ஒன்றையான மூளைக்குள்ளேயும் இல்ல. இப்ப இந்த அறிவு திருவிழா, அந்த புக் ஃபேர்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளலாம் போயிட்டு வராங்க இவங்க. இந்த குரூப்புகள்லாம் போயிட்டு அதானே பார்த்தேன். எப்படிடா இவ்வளவு ட்ரிக்ஸா கேள்வி கேட்கறானு. ஒரு 4-5 பேரு மொத்தமா போயிட்டு வந்திருக்காங்க. 4 புக்கு பார்த்திருப்பாங்க. ஆமா, மூளை கொஞ்சமா வளர்ந்துருக்கும் போல போயிட்டு வந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டாங்க பாருங்க. காங்கிரஸ் வந்து தமிழ்ல எதிரியா நம்புறாங்க. இனப்படுகொலையை முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ அவர்கள் அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டவர்கள் யார்? காங்கிரஸ். அது நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எந்த இடத்துல சொல்லலாம்? வைக்காது எடுத்துக்கலாமா? என்ன ப்ரொபோசர் இந்த வர்றாப்புல, ப்ரொபோசர் ரொம்ப பதறாப்புலையா? இல்ல வச்சாம் பாருங்க அடிமடியில கைய. என்னது இதுல வந்து ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? அதாவது என்ன இந்த கேள்வி நான் எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாஜகவோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கறத கூட காலேஜ் பில் சொல்லிடுவான். ஆனா காங்கிரஸோட கூட்டணியா இல்லையாங்கிற சொல்லவே மாட்டான். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம போன வீடியோலயே சொன்ன மாதிரி அந்த சிட்டிங் காங்கிரஸ் எம்பிக்கும் வாய்ஸ் ஆஃப் மாமனார் சொல்லி நீங்களே சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த கூட்டணிய. வாய்ஸ் ஆஃப் மாமனார் இருக்கும் ஒரு லிங்க் போய்கிட்டு இருக்குது. அதன்படி இவங்க வந்து திமுகக்கு எதிரான அவதூறுகளை திட்டமிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டுத்தனமா நீங்க செய்யறது எங்கேயாவது போய் விட்டுற போய் தப்பிக்கலாம். நீங்க இப்படி பேசி ஆகல, இவங்க நம்மள மதிக்க மாட்டாங்கடா, நம்ம போயிடுவோம்டா அப்படின்னு கிளம்பிட போறாங்கடா. அது ஆல்ரெடி அது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த சிட்டிங் எம்பியும் வாய்ஸ் ஆஃப் மாமனார் ஓனர் நம்ம சில்பா குமார் தான். அவன் பேரோல்ல வர இந்த காலேஜ் பெல்லு முடிஞ்சா உனக்கு வந்து இவன் கேட்பான்ல சீமான, உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா உனக்கு திடம் இருந்தா பால்ஸ் இருந்தா சொல்றா நீ பாப்போம். இல்ல காங்கிரஸ் இல்லங்கிற நீ சொல்லு. சொன்னானா அடுத்த நிமிஷம் சில்பா குமார் கூப்பிட்டு வாயிலேயே நெல்லு குத்துவான். பிஜேபி கூட எனக்கு ஒன்னும் ஒட்டும் இல்ல உறவு இல்லைங்கல்ல, அது மாதிரி நெருக்கு தெரிச்சா கூட சொல்லிடு. காங்கிரஸ் எனக்கு ஒட்டும் இல்ல உறவு இல்ல ஒண்ணு இல்லைங்க அத்து விட்டு அப்படி சொல்லு. இல்ல இவ்வளவு நொன்னாயம் பேசுற நீ விசிகாவை வந்து இழிவுபடுத்தி ட்வீட் போடுறான். என்னென்ன கையை கட்டி நிற்காத, வாயை புத்தி நிற்காத அப்படின்னு எவ்வளவு சாதிய வன்மத்தோட இருக்குது பாருங்க இந்த ட்வீட்டு. இது என்ன சாதிய வன்மம்? ஆமா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யாரு அந்த மாமா பையன் பயன்படுத்துவான். பாஜகவில் இருக்கிற சங்கி ஐடிகள் போடும் இந்த மாதிரி ட்வீட்டை. இப்போ இது அப்படிதான் இருக்குது இந்த ட்வீட்டு. கையை கட்டி நிற்காத, வாயை பற்றி நிற்காத, இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இது ஒரு சைடு. இன்னொன்று என்ன கேட்குறான், நீங்கள் வந்து தனித்தொகுதியில் மட்டும்தான் நீங்கள் நிற்கிறீங்க, பொது தொகுதியில் நீங்கள் வந்து கேட்டு வாங்கி நின்று பாருங்க. இது ஆர்எஸ்எஸ் கேள்வியில் இது அதுதான் இருக்கிறோம். ஏன்னா இது தனித்தொகுதிகளுக்கு எதிராக இருக்கிற சங்கி மனநலம். இது போல தனித்தொகுதி எதுக்கு? இதில் கீழே வந்து பாடம் எடுக்கிறாங்க யாரு? தவக்கன்ஸ். அவன் சொன்னது வந்து பொது தொகுதியில வந்து தலித்த நிப்பாட்டி. டேய், இந்த கேள்வியே வந்து ஏதாவது அர்த்தம் இருக்காடா? இல்ல நீங்க பொது தொகுதியில ஒரு தலித்த நிக்க வைக்க முடியல, மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு சோசியல் ஸ்டிக்மா. இதுக்குதான் அரசியல் படிச்சு தொலைங்கன்னு சொல்றது. அது சமூகத்துல புறையோடி கிடக்கிற அழுக்குடா. நான் என்ன சொல்றேன், உனக்கு அவ்வளவு தெம்பு திராணி இருந்ததுன்னா உங்க அண்ணனை ஊரா போய் தெருவா போய் கேம்பெயின் பண்ண சொல்லு. நான் வந்து கொள்கை தலைவர் பெரியார், கொள்கை தலைவர் அண்ணா, கொள்கை தலைவர் அம்பேத்கர், அதனால நம்ம வந்து இந்த சாதிய பாகுபாடுலாம் பார்க்க கூடாது, அதனால எந்த தொகுதியில யாரு இருந்தாலும் ஓட்டு போடுவோம், உங்க அண்ணனை கேம்பெயின் பண்ண சொல்லு. இருக்குடா. இல்ல அதெல்லாம் சேதுராம கிட்ட ரகசியமா தப்புதான். சேதுராம ரகசியமா தப்புதான். அதாவது அவனுக்குலாம் கோவம், விசிகால தன்னை சேர்த்துக்கலங்கிற கோவத்துல விசிகா தன்னுடைய பேரத்துக்கு படியிலேங்கிற வன்மத்தை வாரி இல்ல ஐயா கட்சியிலையும் வேட்பாளர் நிறுத்த தானே போறாங்க. பாப்போம் உங்க வீகத்தை நீ என்ன ரீதியில நீ டே போங்கடா நீ எப்படி பெரட்ட போறீங்க, எப்படி வீச போறீங்க நாங்க பாக்குறோம். இந்த மதச்சார்பற்ற சமூக நீதி தானே வா, நீ தேர்தல்ல நீ வந்து நிக்க வைப்பீல்ல, அப்ப தெரியும் அந்த மதச்சார்பற்ற சமூக நீதி என்னன்னு அப்ப தெரியும்டா. இதெல்லாம் விட கிதக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட போட்டிருக்கான் பாருங்க. நீங்க அண்ணா தமிழ்நாட்டுக்கான கொள்கை தலைவர், நீங்க அவரை போய் திமுகவுக்கான கொள்கை தலைவர்னு சொல்றாதீங்க. நம்ம சொல்றோம் இல்லையே, கொள்கை தலைவர் தான் எங்களுக்கு கொள்கை தலைவர் தான். அண்ணா எங்களுடைய கொள்கை தலைவர் தான். மகனே உன்னை எதையாவது எடுத்து பரட்டி விட்டுருவோம். புது குண்டா இருக்குது. அங்க கை வச்சு வண்டாம பாருங்க அண்ணா கிட்ட. அது அண்ணா வந்து பொது தலைவராமா, அண்ணா தான் அவங்களோட கொள்கை தலைவரா. அதுக்கப்புறம் சொல்றாப்ல
அண்ணா ஏன் அண்ணா வச்சுக்க கூடாதா? அண்ணா எங்களுக்கு பொது தலைவருங்கிறாப்ல. உண்மையிலுமே இந்த டிபேட்ல கரிகஞ்சிக்கு ஏதோ மூல இருக்க மாதிரி பேசுறாயா? போற போக்கல கோல்வார்க்கு பொது தலைவரும்பா, சாவர்க்கு பொது தலைவருமா இருக்கவன் இல்ல ஆல்ரெடி கேட்டா. இல்ல இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது பெரியார் தான் ஒரு பொது தலைவர் அப்படின்னு சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா பொது தலைவர் நான் சொல்லி கேள்விப்பட்டது இல்ல. இங்க இருக்கிற எல்லா தலைவர்களுமே பொது தலைவர் தான், பிரச்சனை அது கிடையாது. சரியா? பிரச்சனை அதுதான் தம்பி. திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது அவருக்கு. திமுகங்கிற ஒரு எக்ஸிஸ்டிங். அப்ப நீ வந்து அண்ணாவை ஆதரிக்கிறனா திமுக வந்து ஆதரிக்கிறன்னு அர்த்தம். ஒரு சிம்பிளான விஷயம் தான். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இன்னும் இருக்குது. அவங்கதான் வந்து நிறுவன தலைவர் வந்து அவரு தான் இருக்கு. நீ சம்பந்தமே இல்லாம நீ எப்படி இவங்களை எதிர்த்துட்டு அந்த கட்சியினுடைய நிறுவனர் எப்படி நீ தலைவர்னு சொல்ற? அது மட்டும் இல்லாம கொள்கை தலைவர் போட்டோ தான் நீங்க 5 பேர் வச்சிருக்கீங்க. அதான் கேட்டாங்க கரிகஞ்சி. அந்த 5 பேர் லிஸ்ட்ல இவர் வரவே இல்லையே. என்னடா லாஜிக் இது? இப்ப அதை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எங்க அண்ணன் சொல்லுவாரு, எங்க அண்ணன் சொன்னாரா? எங்க அண்ணன் சொன்னாரா? அப்படி அதாவது இவங்களாம் அதிகாரப்பூர்வமா சொல்ல மாட்டாங்க, கேட்டாலும் தகவலும். அடுத்த பேட்டியில இது கரிகஞ்சி இல்லாம எவனா வந்து இன்னொரு இடத்துல கேட்பான், நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க அண்ணாவை வந்து கொள்கை தலைவர் சொன்னீங்க. நான் சொன்னாலும் ஒரு விஷயமா, நானே ஒரு மெண்டலு, நான் சொன்னா நீ நம்பிக்கை அப்படின்ட்டு போயிடுவான். ஏன்னா இவன் ஆல்ரெடி இதை கேட்டிருக்கான். ஞாபகம் இருக்கா? தமிழ் தேசியமும் திராவிடம் தான் உங்க கொள்கைன்னு வந்து தேவேந்திரன் கேட்டிருப்பாப்ல. ஞாபகம் இல்லையா? சரி பாருங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டு மக்களின் 2 கண்கள், அதை நாங்கள் மதிக்கிறோம். உங்க கொள்கை இல்ல அப்ப திராவிடம் தமிழ் தேசியம் சொல்லல, தமிழ் தேசியம் சொல்லல. எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவ்வளவுதான். சோ மக்களுக்கு வந்து திராவிடத்தை, அவங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 ஈக்குவலா பாக்குறாங்க. அதை நாங்க மதிக்கிறோம், அதை நாங்க வரவேற்கிறோம். இப்ப புரியுதா? இவன் யாரு தெரியுமா? இந்த கோவில் படத்துல உருவாக்குற என் பேரு சூச நான் திங்கிறேன், அதே போல ஒரு டெம்ப்ளேட்டோட சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி பேசுறதுதான் மக்கள் சமூகம் உனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குது. என்னது என் பேர் என்ன சொன்ன நீ? காலேஜ் பில்லு இல்ல, அதெல்லாம் இல்ல. லை ஓலா பெல்லு. லை ஓலா பெல். லை ரெண்டும் ஒண்ணுதானே? பிரிக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சமூகம் அந்த பேரை கொடுத்துருக்குது, நம்ம அழைக்க வேண்டியது நம்மளோட கடமை. லை ஓலா பெல். சமூகம் சொல்லிச்சுன்னா சமூகம் சொல்லிச்சுன்னா அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் மாத்தி பேசுறதா உனக்கு வேலை. அதான் சொல்றேன். அதாவது நான் திரும்ப அன்னைக்கு சொன்னதுதான், அரசியல்ல ஒரு கன்சிஸ்டன்சின்னு, அரசியல்னு இல்ல எல்லாத்துலயுமே கன்சிஸ்டன்சி. ஆமா, கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது நம்ம சொல்ற சொல்லு, ஒரு கருத்து, ஒரு கொஞ்ச நாளைக்காவது அது வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும். நியாயமான காரணம் இருக்கு, சொல்லிட்டு மாறணும். இவனுங்க என்னன்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறாங்க, இஷ்ட மசருக்கு ஒண்ணு பேசுறாங்க, பேசி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, போறாங்க. இவங்கதான் மாற்று சக்தி, இவங்க சொல்ற அவ்வளவுதான். இவங்க நம்ம குடும்பம் நடத்த வேண்டியது இருக்குது. இது நம்ம ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சைடு கட்சி, எல்லா கட்சியும் இதை வச்சுதான் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா அந்த டிபேட்ல அவனை தவிர மீதி எல்லாரும் அவனை ரோஸ்ட் பண்றாங்க. ஆமா, அவனை விளையாடிட்டு இருக்காங்கடா. உண்மையிலே சொல்ற, அவனை கூப்பிட்டு இல்ல தமிழன் பிரச்சனை கலாய்க்கிறாப்ல. சரியா? அது வந்து ஒரு கேள்வி கேட்கறான், இது பழைய உளுத்து போன கேள்வி, எப்படி பாஜக திமுக கூட்டணி பதில் சொல்ல? அது சிரிக்கிறாரா? அது சிரிச்சதை பார்த்தோன்னா சமாளிக்கிறாராம். நான்லாம் பார்த்துட்டு அவர் ஏன் வாயால சிரிக்கிறாரு அதுக்குன்னு சந்தோஷப்பட்டேன் நானு. ஆமா, நம்மளாம் வாயால சிரிப்போம். அதுக்கு நாங்களாம் ஸ்டுடியோல வேற ஆள் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல அவர் நான் அந்த லையோலா பில் இருக்கான்ல, அவனை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். டே, உன் டிபேட்டுக்குலாம் நாங்க வாயால சிரிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் இல்ல, நீ கேட்ட கேள்விக்கு ஒரு வாயால சிரிக்கிறாரு சந்தோஷப்படுறா, உனக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாரு, அவ்வளவுதான் நான் நினைச்சேன். லையோலா இருக்கான்ல, லைவோலா, அந்த லைவோலாக்கு இந்த மாதிரி டிபேட் புதுசு, அவனுக்கு பழக்கம் இல்ல. அதனால 4 பேர் சேர்த்து வச்சு கும்புறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹரிகரன்ல இருந்து எல்லாம் பேச வந்த அதுல ஒரு ஆளு இதுலயுமே கண்டுக்காத ரொம்ப டீசெண்டா, அது எதுலயுமே கலந்துக்கல. அவரு அப்படி ஓரமா உட்காந்தாரு பத்தியா, பூரா விஷம், அம்புட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிற விஷம். வால்டர் வெற்றிவேல் வர சத்யராஜ் தம்பி கேரக்டர் இது. நல்லா குங்குமம் இது துண்ணூறு வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா பூரா விஷங்க, மண்டையில ஒண்ணும் கிடையாது. அவனை நம்பாதீங்க, கல்யாண சுத்தத்தை நம்பாதீங்க. சரியான முரட்டு சைக்கோ அது. ஒன்னே தமிழன் பிரசன்னாருக்கு மனமார்ந்த உண்மையிலேடா, நம்மலாம் இங்க கத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் அவங்க கூட எல்லாம் உலாவிட்டு இருக்காரு பத்தியா? இல்ல அவங்கெல்லாம் இப்ப நம்மலாம் நேர்ல பார்த்தா தோணும், அவன் இது வரைக்கும் அவன் வரலாற்றுல என்னென்ன பேசியிருக்கிறானோ அதெல்லாம் நமக்கு முன்னாடி ஓடும்ல, அதெல்லாம் அவர் பாக்குறது இல்லையா என்னன்னு இது தெரியல.
இல்ல நம்ம எல்லாம் பார்த்தா அவருக்கு சிரிப்பு வரும். அவர் என்னமோ உலாவிட்டு இருக்காரு அவங்க மத்தியில. பரவாயில்ல, ஒரு அவரோட மன தைரியத்தையும் ஆழ்ந்த அனுதாபங்கள் இதுக்காகவே நம்ம அவரெல்லாம் பாராட்டணும். இவங்க மத்தியில அவர் உலாவிட்டு இருக்கிறாங்கிறதுக்காகவே.